Hi, hello friends. So, இன்னைக்கு நம்ம வீடியோல நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு மாதிரி ஒரு பாட்டில் lamp தான் மேக் பண்ண போறோம். இந்த மாதிரி lamp நீங்க கடையில நிறையவே பாத்திருப்பீங்க. ஆனா இந்த lamp நம்மளால வீட்ல ரொம்ப ஈஸியா மேக் பண்ண முடியும் with recharge facility. So, எப்படி இந்த lamp மேக் பண்றதுன்னு பாத்துறோமா? வாங்க வீடியோக்குள்ள போவோம். எனக்கு ஒரு டவுட். இதுல தண்ணி ஊத்தி பாப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தேவையான கம்போனன்ட்ங்கிறது இந்த மாதிரி காப்பர் காயில் தான். இவ்வளோ காயிலெலாம் தேவையில்லை, கொஞ்சமாக இருந்தாவே போதும். இந்த காயில் உங்களால் எலக்ட்ரிக்கல் கடையிலேருந்து ரொம்ப ஈஸியாக வாங்கிக்க முடியும், காஸ்ட்டும் கம்மி தான். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, இந்த ரோல்லேருந்து நான் கொஞ்சமாக காயில் கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணி எடுக்கல ஒரு விஷயம் கவனிக்கணும், இந்த மாதிரி ரெண்டாக வச்சு கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ரெண்டாக வச்சு எந்த லெங்த்தில் நமக்கு காயில் தேவையோ அந்த அளவுக்கு காயில் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி தேவையான லெங்த்தில் காப்பர் காயில் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு சின்ன வுட் பீஸ் எடுத்து ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சு இந்த வுட் பீஸுக்கு மேலே ஒரு 2 பின்னை ஸ்க்ரீனில் தெரிய மாதிரியே மவுண்ட் பண்ணிக்குவோம். அடுத்து இந்த மவுண்ட் பண்ணி வச்ச பின்னுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்ச காப்பர் காயில் ஸ்க்ரீனில் தெரிய மாதிரியே 2 வயரும் தனியாக வர்ற மாதிரி இப்படி இழுத்து விட்டு இந்த காயிலோட எண்டு வருது இல்லையா, அந்த எண்டில் இன்னொரு வுட் பீஸை ஸ்க்ரீனில் தெரிய மாதிரியே மவுண்ட் பண்ணிடுவோம். இப்போ பாருங்க, இந்த 2 வயரையும் நான் தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். இது செப்பரேட் வயரு, இது செப்பரேட் வயரு. ஒரு எண்டை நான் பாசிட்டிவாகவும் இன்னொரு எண்டை நான் நெகட்டிவாகவும் எடுத்துக்கிறேன். இப்போ நான் நோட் பண்ணுறேன் பாருங்க, ஒரு எண்டு பாசிட்டிவ், இந்த எண்டு நெகட்டிவ். இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும்னா, இந்த பாசிட்டிவ் எழுதியிருக்கேன்ல, இந்த சைடில் வர வயர் வந்து பாசிட்டிவ் லைனு, அதே மாதிரி நெகட்டிவ் எழுதியிருக்கேன்ல, அந்த சைடில் வர வயர் வந்து நெகட்டிவ் லைன். ஸோ இந்த மாதிரி காப்பர் காயில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டாக பிரிச்சுட்டு இப்போ ஸ்க்ரீனில் தெரிய மாதிரியே ஒரு பிளேடை யூஸ் பண்ணி பாசிட்டிவ் எண்டில் உள்ள ஒரு பாயிண்ட்ல ஸ்கிராச் பண்ணி இதுக்கு மேல உள்ள கோட்டிங்கை ரிமூவ் பண்ணிக்குவோம். பாசிட்டிவ் எண்ட்ல எங்க கோட்டிங்கை ரிமூவ் பண்ணுமோ அதுக்கு நேர் ஆப்போசிட்ல நெகட்டிவ் லைன்ல உள்ள கோட்டிங்கையும் ஸ்கிரீன்ல தெரிய மாதிரியே ஸ்கிராச் பண்ணி ரிமூவ் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்க, நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன். நெகட்டிவ் எண்ட்ல உள்ள கோட்டிங் ரிமூவ் ஆயிருக்கு, அதே மாதிரி பாசிட்டிவ் எண்ட்ல உள்ள கோட்டிங்கையும் ரிமூவ் பண்ணிருக்கோம். அடுத்ததா டிஃபரெண்ட் கலர்ல இந்த மாதிரி 3mm LEDs எடுத்து அதோட லெக்ல பேனாவோ இல்ல ஒரு பென்சிலோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி இந்த 2 லெக்குக்கும் இடையில ஒரு சின்ன கேப் ஒன்று ஸ்கிரீன்ல தெரிய மாதிரியே மேக் பண்ணிக்குவோம். இனி இந்த எல்இடியை நம்ம கோட்டிங் ரிமூவ் பண்ணி வச்ச பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த பாயிண்ட்ல பாசிட்டிவ் லெக் பாசிட்டிவ் எண்ட்ல வர மாதிரியும் நெகட்டிவ் லெக் நெகட்டிவ் எண்ட்ல வர மாதிரியும் வச்சு சால்டர் பண்ணிடுவோம். இங்க பாருங்க, பாசிட்டிவ் எண்ட்ல எல்இடியோட பாசிட்டிவ் நான் சால்டர் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி நெகட்டிவ் எண்ட்ல எல்இடியோட நெகட்டிவாக சால்டர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் காயில் லைனில் இன்னும் நம்ம மல்டிபிள் எல்இடி சால்டர் பண்ணோம். ஸோ நமக்கு எந்தெந்த பாயிண்ட்ல எல்இடி சால்டர் பண்ணுமோ அந்த பாயிண்டை இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு நம்ம நோட் பண்ணி வச்ச பாயிண்ட்ஸில் உள்ள கோட்டிங்கை ஒரு பிளேடை யூஸ் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிய மாதிரியே ஸ்க்ராச் பண்ணி ரிமூவ் பண்ணிக்குவோம். பாசிட்டிவ் எண்ட்ல ரிமூவ் பண்ணுற அதே ஆப்போசிட் சைடில் நெகட்டிவ் எண்ட்லேயே ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்க, நான் எந்தெந்த பாயிண்ட் உங்ககிட்ட ஹைலைட் பண்ணி காட்டணும் அந்த பாயிண்ட்ல உள்ள கோட்டிங் எல்லாத்தையும் ஸ்க்ராச் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒரு எல்இடி சால்டர் பண்ணோம்ல, அதுக்கு அடுத்த பாயிண்ட்ல இன்னொரு எல்இடி நான் சால்டர் பண்ணி காட்டுறேன். சேம் மெத்தட் தாங்க. எல்இடியோட பாசிட்டிவ் லெக் பாசிட்டிவ் எண்ட்ல இருக்கணும், நெகட்டிவ் லெக் நெகட்டிவ் எண்ட்ல இருக்கணும். இந்த மாதிரி வச்சு சால்டர் பண்ணிடுவோம். இந்த சேம் மெத்தட்ல நம்ம கோட்டிங் ரிமூவ் பண்ணி வச்ச பாயிண்ட் இருக்குதுல, அந்த எல்லா பாயிண்ட்லயும் மல்டிபிள் கலர்ல உள்ள எல்இடிஸை ஸ்க்ரீன்ல தெரிய மாதிரியே சால்டர் பண்ணிடுவோம். இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிக்கணுங்க, ஒரு எல்இடி மேல் டைரக்ஷன்ல சால்டர் பண்ணோம்னா அதுக்கு அடுத்த எல்இடி கீழ் டைரக்ஷன்ல சால்டர் பண்ணணும். இங்க பாத்தீங்களா, ஒரு எல்இடி மேல ஒரு எல்இடி கீழே, அடுத்த எல்இடி மேல அப்படி சால்டர் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா. இந்த மாதிரி சால்டர் பண்ணி முடிச்சுட்டு இந்த எல்இடிஸ்ல எல்லாத்துலயுமே எக்ஸஸா லெக் நிக்குது பாத்தீங்களா, இது எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் உள்ள எல்லா எல்இடியோட லெக்கையுமே கட் பண்ணி விட்டுருக்கேன். அடுத்ததான் இந்த எண்டில் காப்பர் காயிலோட பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்டட் இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி கட் பண்ணி விட்டு ரெண்டையும் செப்பரேட் பண்ணிடுவோம். அடுத்து ஒரு 3.7 வோல்ட் பேட்டரி சார்ஜிங் மாடியூல் எடுத்து அதோட இன்புட் பாயிண்ட்ல, அதாவது B+ அண்ட் B- ஒரு 3.7 வோல்ட் பேட்டரியை ஸ்க்ரீனில் தெரிய மாதிரியே சால்டர் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு சுவிட்சில் 2 வயரை சால்டர் பண்ணி எடுத்து சுவிட்சிலேருந்து வர ஒரு வயரை பேட்டரி சார்ஜிங் மாடியூலோட B+ அவுட்டில் சால்டர் பண்ணிட்டு B- அவுட்டில் செப்பரேட்டாக இந்த மாதிரி ஒரு வயர் ஒன்று சால்டர் பண்ணிக்குவோம். இனி நம்ம பேட்டரி சார்ஜிங் மாடியூலோட டாப் போர்ஷனில் ஒரு டபுள் ஷேப் டேப் ஒன்று ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்மளோட பேட்டரியை மவுண்ட் பண்ணிட்டு இந்த பேட்டரிக்கு மேலே ஒரு டபுள் செட் டேப் ஒன்று ஒட்டி அதுக்கு மேலே நம்மளோட சுவிட்சை மவுண்ட் பண்ணிடுவோம். இனி இந்த சுவிட்ச் வழியாக வர பாசிட்டிவ் வேற ஒரு எண்டில் உள்ள எல்இடியோட பாசிட்டிவ் லெக்ல ஸ்க்ரீனில் தெரிய மாதிரியே சால்டர் பண்ணிடுவோம். அதே மாதிரி அவுட்புட்லேருந்து வர நெகட்டிவ் வேற எல்இடியோட நெகட்டிவ் லெக்ல சால்டர் பண்ணிடுவோம். ஜஸ்ட் இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி லைட் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிக்குவோம். வாவ், சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. இருங்க, ஃபுல் வியூவில் காட்டுறேன். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்காது. அவ்வளோதாங்க, சால்டரிங் ஒர்க்லாம் முடிஞ்சு. இனி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்குவோம். சப்போஸ் உங்கள்கிட்ட கிளாஸ் பாட்டில் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கூட எடுத்துக்கோங்க. இந்த பாட்டிலுக்குள்ள நம்ம மேக் பண்ணி வச்ச எல்இடி சர்க்யூட் இருக்குது இல்லையா, அது இந்த மாதிரியே ஒன்றுனா உள்ள இன்சர்ட் பண்ணிக்குவோம். நம்ம மேக் பண்ணி வச்ச சார்ஜிங் சர்க்யூட் இருக்குல்ல, அது மட்டும் டாப்பில் வர மாதிரி பார்த்துக்கணும். அதை தவிர்த்து மற்ற எல்இடிஸ் எல்லாத்தையும் நான் இந்த பாட்டிலுக்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த பாட்டிலோட நெக்கில் ஒரு டபுள் அண்ட் டேப் ஒன்று ஸ்க்ரீனில் தெரிய மாதிரி ஒட்டிட்டு இந்த டேப்புக்கு மேலே நம்ம மேக் பண்ணி வச்ச சார்ஜிங் சர்க்யூட்டை ஸ்க்ரீனில் தெரிய மாதிரியே ஒட்டிடுவோம். இனி ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று யூஸ் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் சார்ஜ் பண்ணிட்டு இதை நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதை நான் இன்னும் கொஞ்சம் இருட்டான ரூமில் போய் ஆன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். தண்ணி விட்டு பார்ப்பா, வெடிச்சிட போதா பார்ப்பாங்கிற